வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த டெட், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நந்திக்கலம்பகம் என்ற நூல், இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த நந்தி கலம்பகம். கலம்பக நூல்களில் புகழ்பெற்றது. கலம்பகம் எனில் கதம்பம் என பொருள்படும். இது அகமும் புறமும் சார்ந்த சிற்றிலக்கிய வகையாகும். 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டதால் நந்தி கலம்பகம் என பெயர் பெற்றது. 18 உறுப்புகளை உடையது. ஓசை நயமும் பொருள் நயமும் உடைய பாடல்களை கொண்டு இந்த நந்தி கலம்பகம் சிறந்து விளங்குகிறது. அடுத்த நூலாக ஏர் 70 அப்படிங்கிற ஒரு நூல். இந்த ஏர் 70 கம்பர் இயற்றிய கம்பராமாயணம் தமிழ் படைப்புலகின் உச்சமாகும். ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணத்தை இயற்றியுள்ளார். அந்த காப்பிய புலவரின் கைவண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த ஏர் 70 அப்படிங்கிற ஒரு நூல். இவர் சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஏர் 70 என்பது காவிரி பாயும் சோழ நாட்டின் உழவு தொழிலை சிறப்பித்து பாடப்பட்டது. இந்நூலில் உழவு தொழிலின் ஒவ்வொரு அங்கமும் பாடப்பட்டுள்ளது. இந்த ஏர் 70 என்ற நூல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தமிழ் விடு தூது அப்படிங்கிற ஒரு நூலில் தூது பழங்கால தகவல் தொடர்பு உத்திகளுள் ஒன்று. 2000 ஆண்டுகள் இடையறாத தமிழ் இலக்கிய தடத்தில் இந்த தூதின் பங்கு அளப்பரியது. தூதினை அகம் தூது, புறம் தூது என பகுப்பர். காதல் காரணமாக நிகழ்வது அகம் தூது என்றும், காதல் காரணமின்றி நிகழ்வது புறம் தூது. இலக்கணங்கள் அன்னம், மயில், கிளி, மேகம், மைனா, தோழி, குயில், நெஞ்சம், தென்றல், வண்டு ஆகியவற்றை தூதிற்குரிய பொருட்களாக குறிப்பிடுகின்றது இந்த தமிழ் விடு தூது. தூது இலக்கியம் கலிவெண்பாவால் பாடப்படும். அதனை கன்னி எனவும் மொழிவர். தமிழ் விடு தூது 268 கன்னிகளால் ஆனது. என் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நூலின் மொழிநடையை கொண்டு 17ஆம் நூற்றாண்டாக நூல் கருதுவர். மதுரை சொக்கநாதரிடம் காதல் கொண்ட பெண்ணொருத்தி அவரிடம் மாலை வாங்கி வரும்படி தமிழை தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது. இங்கே தமிழ் யாரிடமெல்லாம் அகப்படாது சாதுரியமாக பயணிக்க வேண்டுமென தலைவி மொழியும் பகுதி நிறைய பகுதிகள் இந்த தமிழோடு தூதில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு பராபர கண்ணியின் ஆசிரியர் குணங்குடியார். இவரது இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகில் உள்ள குணங்குடியில் 1792ஆம் ஆண்டு பிறந்தவர். மக்கள் இவரை மஸ்தான் என அழைக்கலாயினர். மஸ்த் என்ற பாரசீக சொல்லுக்கு போதை, வெறி என்று பொருள். இறை காதல் போதையில் வெறிப்பிடித்த ஞானியரை மஸ்தான் என அழைப்பது மரபு. குணங்குடியார் ஒரு சூஃபி ஞானி. அவரது பாடல்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு சூஃபியினுடைய தத்துவம் பற்றிய புரிதல் இன்றியமையாதது. அருளே வடிவாகிய இறைவன் மதத்தின் பேரால் பகை வளர்த்து ரத்தம் சிந்தும் வெறியர்களுக்கு அகப்பட மாட்டான் என்பதை இந்த நிறைய சொல்லியிருக்காங்க குணங்குடியார். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த டெட், டிஆர்பி எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கிற அவங்களுக்கெல்லாம் வினாக்கள் வரக்கூடியதான் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் தெளிவுபடுத்துகிறேன். வருவதற்கான வாய்ப்புள்ள வினாக்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி.